ஒருத்தன் டெய்லியும் கோயிலுக்கு வருவான், இறைவனை கும்பிடுவான். ஒரு நாள் இறைவனே காட்சி கொடுத்து கேட்டார், என்னப்பா உனக்கு பிரச்சனை? கடவுளே, பிரச்சனை தான் எனக்கு வாழ்க்கையன்னா. இல்லைப்பா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, வா நீயும் நானும் ஒவ்வொரு வீட்டுக்காக போவோம், பள்ளி உருவில் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியை மாற்றி ஒரு வீட்டுக்கு போனாங்க. அங்கே பார்த்தா பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு அம்மா அப்பாவை போட்டு ஒருத்தன் கொடுமைப்படுத்தியிருந்தான். இவங்க வீட்டு சைட்லேருந்து வந்தால், மனைவி சைட்லேருந்து வந்தால் தூக்கி வச்சு கொண்டாடுது அந்த அம்மா. இந்த ஆள் சைட்லேருந்து வந்தால் தூக்கி போட்டு மிதிக்குது. இதே இந்த ஒரு வீட்டில் இருந்தது. மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் பார்த்தா பேச்சுலர், தண்ணி அடிக்கிறான், படுக்கிறான், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. அடுத்து இன்னொருத்தன் அந்த வீட்டுக்கு போனால் மனைவியுடைய அராஜகம்தான். எதுவாக இருந்தாலும் மனைவி கேட்காம இவன் முடிவே பண்ண மாட்டான். பொண்டாட்டி கூட, அம்மா கூட பேசினா கூட பொண்டாட்டியை பார்த்துட்டு பேசிட்டுமான்னு கேட்பான். இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை. எல்லாத்தையும் காமிச்சார். இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை. அவன் அதை வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே கல்யாணம் ஆகணுன்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரச்சனைக்காக கோயில் வர ஆரம்பித்தாங்க. அப்போது கடவுள் சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாரும் என்னென்ன வரங்கள் கேட்குறாங்க, வா பார்க்கலாம், என் பக்கத்துலேயே இரு அப்படின்னாரு. ஒருத்தன் சொன்னான், கடவுளே எனக்கு நிறைய கடன் இருக்குது, நீ தான் கடனை தீக்கணுன்னு. கடவுள் சொன்னார், என்ன கேட்டால் இவன் வாங்கினா கடன் இல்லை, அடுத்தவனை கேளுன்னார். ஒரு பொம்பளை அழுவுது, என் வாழ்க்கையே போச்சு, என் இளமை போச்சு, எங்கள் அம்மா அப்பா தெரியாத ஒருத்தனை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா புலம்புச்சு. அந்த அம்மா குரலை கேட்டியா? அடுத்து வயதானவங்க, கடவுளே எங்களை வச்சுங்கிறத விட கூட்டு போயிடு, ஏன்னா இங்கே வாழ்க்கையில் எவனும் சரியில்லை, அதனால் வயதான காலத்தில் படுத்த படிக்க ஆகாமல் நல்லா இருக்கும்போதே கூட்டு போயிடு அப்படின்னு 80% பேர் வேண்டிக்கிட்டாங்களாம். அப்போ சொன்னார், இது பாருப்பா, பிரச்சனை இல்லாத அர்ச்சனை கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. சில பேர் சின்ன பிரச்சனை, சில பேர் பெரிய பிரச்சனை. போராடி வாழ்கிறதா வாழ்க்கை, போய் வாழுன்னார்.